மனித மூளைக்குள் வெற்றிகரமாக நியூராலிங்க் சிப்பை பொருத்தி எலான் மஸ்க் சாதனை படைத்துள்ளார். இந்த சிப் பொருத்தப்பட்ட முதல் மனிதன் தற்போது நன்றாக இருப்பதாகவும் அவரின் உடல்நிலை சீராக செயல்படுவதாகவும் எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்த சிப் நரம்பியல் குறைபாடுகள் உள்ளவர்களுக்காக தயாரிக்கப்பட்டது என்றும் கூறுகிறார். இந்த சிப் கம்ப்யூட்டர் மூலம் இணைக்கப்பட்டு ஒரு மனிதன் என்ன நினைக்கிறானோ அந்த நினைவுகளை இந்த சிப் மூளைக்கு கட்டளையிட்டு அவற்றை செய்து முடிக்கும். ஒரு மனிதனுக்கு தன்னுடைய கை செயல்படவில்லை என்றால் அந்த மனிதனுடைய மூளையிலிருந்து அவனின் கையில் இருக்கும் நரம்பியல் குறைபாட்டை இந்த சிப் சரி செய்து அவனின் கையை சீராக இயக்க உதவும். இதிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது என்றால் இந்த சிப்பால் ஒரு மனிதனை கட்டுப்படுத்த முடியும். இந்த சிப்பிற்கு டெலிபதி என்று எலான் மஸ்க் பெயரிட்டுள்ளார். இந்த சிப் மக்களின் நன்மைக்காக கண்டுபிடிக்கப்பட்டது என்று எலான் மஸ்க் கூறினாலும் இந்த சிப் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய்விடும் என்று பலராலும் கூறப்படுகிறது. குறிப்பாக எதிர்காலத்தில் மனிதன் இயந்திரமாக மாறக்கூடிய பல வாய்ப்புகளும் இந்த சிப்பிற்குள் அடங்கியிருக்கிறது. மேலும் நம்முடைய நினைவுகளை எல்லாம் இந்த சிப் மூலமாக கம்ப்யூட்டரில் சேகரித்து வைத்துக் கொள்ளலாம். இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு தொழில்நுட்பங்களை பலர் ஹேக் செய்து பல்வேறு ஆபத்துகளை விளைவிக்கின்றனர். அதே போன்று ஒருவேளை இந்த சிப் ஒரு 100 பேருக்கு பொருத்தப்பட்டு அந்த 100 சிப்பையும் ஒரு மனிதன் ஹேக் செய்தான் என்றால் அந்த ஹேக் செய்த நபர் அந்த சிப் மூலமாக அந்த மனிதனை கட்டுப்படுத்த முடியும். ஒரு மனிதன் மற்றவர்களை குறித்து என்ன நினைக்கிறான் என்பதை இந்த சிப் மூலமாக எளிதில் கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடித்தால் அது மனித குலத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும். ஆரம்ப கட்டத்தில் இப்படிப்பட்ட அனைத்து கண்டுபிடிப்புகளுமே மக்களுக்கு நன்மை பயக்கும் என்றுதான் கூறப்படும். ஆனால் இந்த கண்டுபிடிப்புகளால் 30% மனிதனுக்கு நன்மை இருக்கிறது என்றால் மீதமுள்ள 70% தீமையாகத்தான் இருக்கும். மனிதர்கள் முத்திரைகளை தரித்துக் கொள்வார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக நமக்கு கூறுகிறது. இந்த உலகத்தை ஒரு மனிதன் ஆளுகை செய்வான் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு கூறுகிறது. நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். ஒரு 1000 நபர்கள் இந்த சிப்பை தங்களின் மூளையில் பொருத்தி இருக்கிறார்கள். இந்த 1000 சிப்பையும் ஒரு தனி நபர் ஹேக் செய்தான் என்றால் அந்த 1000 நபர்களும் அந்த சிப்பை ஹேக் செய்த ஒரு நபரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுவார்கள். படிப்படியாக இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் மனிதனை கட்டுப்படுத்தும் நிலைக்கு செல்ல போகிறது என்பதில் சந்தேகமில்லை. இந்த தொழில்நுட்பங்கள் கடவுளாக மாறப்போகிறது என்று பலரும் தங்களின் கருத்துக்களை கூறிக்கொண்டு வருகிறார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை, நம் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு அடையாளங்களும் மிக துல்லியமாக நம் கண்களுக்கு முன்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இனி காலம் செல்லாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் அன்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.